ஓகே, சோ இந்த நாளிலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறதற்கு எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? எத்தனை பேர்? ஆமென். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை மாற்றக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை விடுதலையாக்கக்கூடியதா இருக்கிறது. இவ்வளவு நேரம் நாம ஆண்டவர்ட்ட என்ன செய்யணும்? பேசணும். இத்தனை பேர் ஆண்டவர்ட்ட பேசுனீங்க, ஆராதிச்சீங்க, நன்றி சொன்னீங்க. இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ரெண்டுமே இருக்கணும் இல்லையா? டூ வே கம்யூனிகேஷன். இப்ப கர்த்தருடைய வார்த்தை நாம கேட்கிறதற்கு நாம என்ன செய்யணும்னா நம்முடைய காதுகளை என்ன செய்யணும்? டியூன் பண்ணணும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, டியூன் பண்ணிட்டீங்களா? காதை டியூன் பண்ணிட்டீங்களா? ஓகே, டியூன் பண்ணி நம்ம ஆயத்தமா இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பேசும் தெய்வம். ஆமா தானே? பேசும் தெய்வம் இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? என்னோடு கூட ஆண்டவர் பேசுவார். ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் பேசுகிறவர், ஜீவன் உள்ளவர், ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற தேவன். ஒரே ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி என்னோடு பேசும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்கதான் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்ற சத்தியம் உங்ககிட்ட இருக்கப்பா. உம்முடைய வார்த்தையோடு கூட என்னோடு பேசும். அதை கேட்க என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். இந்த இடம் முழுவதும் உம்முடைய ஆளுகைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். மாம்சம் வெளிப்பட வேண்டாம்ப்பா. உம்முடைய நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும். எங்களை நீர், எங்கள் வாழ்க்கையை நீர் கட்டும்படியாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சோ இந்த நாளிலும் நாம தியானிக்க போகிற வேத வசனம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வசனம் 9 10 நம்ம தியானிக்க போகிறோம். Chapter 4 and verse 9 and 10. First Chronicles verse 4 verses 9 and 10. வேதம் வைத்திருக்கிறவங்க திருப்பிக் கொள்ளுவோம். வேதம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க இங்க பாருங்க. உங்களை வேதத்தை ஆலயத்துக்கு சுமந்து சென்று வரும்படியா உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சரியா? ஓகே. இந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல ஒரு நபரை குறித்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரது? ஒரு சில 2 பேர் தான் சொல்றீங்க. யாரு? யாபேஸ். in English Jabez. இல்லையா? யாபேஸை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. So this passage is about Jabez. Not this passage. இந்த 2 வசனம். ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்க போறேன். ஓகே, சோ இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க முன்னையும் பின்னையும் in 9 10 verse 9 10 வசனத்துல தவிர முன்னாடியும் பின்னாடியும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்து எனக்கு சொல்லுங்க பாப்போம். I encourage you to read the verses before and after. ஒரே லைன்ல சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றான்னு பாப்போம். இல்ல, 9 10 வசனத்தை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வசனங்கள் பின்னாடி வசனங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? எதை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு? வெரி குட். வேற தமிழ்ல யாராவது சொல்றீங்களா? சொல்லுங்க பிரதர். ஜீனியாலஜி. வெரி குட் பிரதர் வின்சனுக்கு ஒரு கிளாப் பண்ணுவோம் எல்லாரும். கை தட்டுறதை கூட கஞ்சத்தனமா நல்லதா தட்டுங்க. வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீனியாலஜி தலைமுறையோட பேரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு.
So the whole chapter is about genealogy. அப்படின்னா என்ன? இவங்க அவங்கள பெற்றாங்க, அவங்க இவங்கள பெற்றாங்க, இவங்க அவங்கள பெற்றாங்க, லைனா தலைமுறை பேரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. It's basically just the name of all the generations. எத்தனை பேர் பாத்தீங்களா? We have seen it. பார்த்தவங்க மாத்திரம் கை உயர்த்தி காமிங்க. வெரி குட். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது, பிரசங்கிக்கும் போது ஷார்ப்பா நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பதான் அவர் என்ன பேசுறாருன்றதை நம்ம ரிசீவ் பண்ண முடியும். When we listen to the word of God, we must be sharp so that we will be able to understand what he is saying. ஓகே, இந்த அதிகாரத்துல முன்னாடி பின்னாடி ஃபுல்லா பெயர்களா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. So the verses before these is just names. இந்த 9ஆம் வசனத்திலயும் 10ஆம் வசனத்திலயும் ஆண்டவர் இங்க பாஸ் பண்றாரு. So in verses 9 and 10, God pauses there. ஏன்னா ஒரே ஒரு நபரை பற்றி மட்டும் அங்கு எம்பசைஸ் பண்ணுகிறதற்கு அந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணப்படுகிறது. It has been paused to emphasize one person. ஏன்? யாரை பற்றி சொல்லுகிறதற்கு? சொல்லுங்களேன், யாரை பற்றி சொல்லுகிறதற்கு? யாபேசை குறித்து சொல்லுகிறதற்கு. To say about Jabez. ஏனென்றால் Why? யாபேஸ் உண்மையாக தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். Because he was a man who truly looked up to God. இது எதை குறிக்கிறது? What does this represent? லைன தலைமுறைகளை பற்றி பெயர்களா சொல்லும் போது When the names are listed in generation, ஆண்டவர் ஒரு இடத்துல பாஸ் பண்ணி pauses at a place. ஒரு பர்சனை குறித்து ஸ்பெஷலா சொல்றாரு. He specially emphasizes one person. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நபர் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு அர்த்தம். What does that mean? That man was a very special man in God's eyes. நம்மளுடைய வாழ்க்கையில கூட Even in our lives, நாம் ஆண்டவரை நேசிக்கிற தேடுகிற ஒரு மனுஷனாக இருக்கும்போது when we are a man who loves and seeks God, அநேக நபர்கள் நம்ம கூட இருந்தாலும், even if we have a lot of people, அநேக நபர்கள் நம்ம கூட நம்ம லைஃப்ல டிராவல் பண்ணாலும், even there are many people who travel with us, விசேஷமான ஒரு நபராக கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். will be special and God will raise our head. புரிஞ்சவங்க மாத்திர கைவத்தி ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமென். எத்தனை பேரு நம்ம கூட இருந்தாலும் There will be a lot of people with us. கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாக நாம் இருப்போமேயானால் When we are God, when we are a man that seeks God, ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். God will lift us up. வசனம் 9 வாசிக்கிறோம். We read in verse 9. எல்லாரும் வாசிப்போமா? வசனம் 9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவளை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். பாருங்க, யாபேஸ் அவனுடைய சகோதரர்கள் எல்லார் மத்தியிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தானா. So Jabez was the most special among all his brothers, and he was the most glorified. Most honorable person, honorable man among his brothers. He was the most honorable among his brothers. ஏன் அவனுடைய மற்ற எல்லா சகோதரரை காட்டிலும் யாபேஸ் மட்டும் ஸ்பெஷலா ஆண்டவர் அவனை கனப்படுத்தினார்? Why did God honor him specially among all his brothers? அந்த சீக்ரெட்டை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். And that is the secret that we're going to learn about today. எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கீங்க? If you're excited, உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆனர் பண்ணணும்னு விரும்புறீங்களா? you wish that God also honors you. அநேகருக்குள்ள கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களா? You wish that God lifts your head up உங்க among many people. உங்க குடும்பத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று விரும்புறீங்களா? You wish that God blesses your life among your family, உங்கள் நண்பர்கள் மத்தியிலும் among your friends. உங்களை தரமட்டமாய் கீழே பார்க்கிற மற்றவர்கள் மத்தியிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? You wish that God lifts your head up so high among people. இந்த யாபேசுடைய வாழ்க்கையில காரியங்கள் என்ன செய்தார், ஏன் ஆண்டவர் யாபேசை உயர்த்தினார் என்று இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். We are going to meditate on why Jabez was more honored than his brothers. பாருங்க, இந்த யாபேசோட வாழ்க்கையே எப்படி தொடங்குச்சுன்னா பெயின்ஃபுல்லா தொடங்குச்சு. So his life started very painful. இந்த 2வது லைன் நம்ம என்ன படிச்சோம்? We read in the second line. வாசிப்போமா? அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்னன்னு பெயர் விடுறா? யாபேஸ் என்று பெயரிட்டா. அப்ப யாபேஸ்னா என்ன அர்த்தம்னா So what does Jabez mean? பெயின், It means pain. துக்கம். It means pain. யாபேஸ்னா என்னது? What does Jabez mean? சொல்லுங்க.
வாழ்க்கை துக்கத்தோட தொடங்கினாலும் So even his Jabez's life started as pain. அதே துக்கத்தோடு யாபேஸ் முடிக்கிறதற்கு அவன் விரும்பவில்லை. He did not wish to end with the same pain. ஆமென். யாபேசுடைய முடிவு ஆசீர்வாதமான முடிவாய் இருந்தது. His ending was a blessing. அவர் அந்த ஆரம்பத்துல துக்கத்தோடு தொடங்கின வாழ்க்கைய அவருடைய ஃபியூச்சர் அதே துக்கத்தோடு முடியறதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. He did not allow the ending to be as painful as it was in the beginning. அவருடைய வாழ்க்கையில அவர் கம்ப்ளைண்ட் பண்ணல. He did not complain about ஐயோ எங்க அம்மா எனக்கு பேரே துக்கத்தோட வச்சிருக்காங்களே. my mom has named me pains, a name that means pain. எத்தனையோ பேர் நீங்க நினைச்சிருக்கலாம், How many people? நான் மட்டும் இந்த குடும்பத்துல பிறக்காம இந்த அப்பா அம்மாக்கு பிறக்காம வேற குடும்பத்துல பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். If I had not been born to my parents in this family, it would have been so nice. எனக்கு போய் இந்த பேர் எனக்கு பிடிக்கவே இல்லை. I do not even like this name. ஐயோ இப்படிப்பட்ட குடும்பம் எனக்கு பிடிக்கவே இல்லை. I don't even like this family. இப்படிப்பட்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை. I like this family. I இப்படிப்பட்ட அம்மா அப்பா எனக்கு பிடிக்கவே இல்லை. like my parents. ஆனால் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, My dear children of God, தொடக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம். our beginning can be anything. தொடக்கம் உங்க கையிலயும் என் கையிலயும் இல்லை. The beginning is not in our hand. நம்ம வாழ்க்கையின் தொடக்கம் யார் கையிலயாவது இருக்கா? Is anyone's எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், எந்த குடும்பத்துல பிறக்கணும், தொடக்கம் யார் கையிலயாவது இருக்கா? is there any control of our life? ஆனா முடிவு உங்க கையிலயும் என் கையிலயும் இருக்கு. The ending is in our விசுவாசிக்கிறோம் மாத்திர கையெழுத்து ஆமென் சொல்லுவோமா? முடிவு நம்முடைய கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ending. God has given us in our hand. ஆரம்பம் வேதனையா இருக்கலாம், Our beginning may be painful. அல்லது நம்ம போய்கொண்டிருக்கிற பாதை வேதனையா இருக்கலாம். The path that we are going in may be painful. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகம் இல்லாம இருக்கலாம். Our situations may be painful. ஆனால் ஃபியூச்சர் உங்க கரத்திலயும் என் கரத்திலயும் இருக்கிறது. But the future is in yours and my hand. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ, What in our life, whatever that we put our யாரு கையில நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமோ, whose hands we surrender our lives in. அது நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியாய் நடத்த அது போதுமானதா இருக்கிறது. It is enough to lead our life to the fullest. அதுதான் எது தேவனுடைய வல்லமையுள்ள கரம். It is the powerful hand of our God. அதுதான் இந்த யாபேஸ் செய்தார். That is what this Jabez. ஏன் இந்த யாபேஸ் எல்லாருக்கும் முன்னாடி கனமுள்ளவரா இருந்தாரு? Why was this Jabez more honorable? யாபேஸோட 4 காரியத்தை செஞ்சாரு. He did 4 things. என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாமா? Let us see what he did. அடுத்த வசனம் வாசிப்போம். Let us read verse 10. 10ஆம் வசனம். என்ன பண்ணாரு யாபேஸ்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி சொல்லு. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி Jabez cried out to the God of Israel. என்ன சொன்னாரு? What did he say? எல்லாரும் சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? என்ன சொன்னாரு? தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதின்னு சிலர் சொல்லல. கீழ்படிஞ்சு எல்லாரும் சொல்லுவோமா? என்னன்னு கேட்டார் அவரு? தேவரீர் என்னை நீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்டாரு. Oh, that you will bless me. யாபேஸ் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை அவர் டிபெண்ட் பண்ணல. Jabez did not depend on his family situation. யாபேஸ் அவருடைய பேக்ரவுண்ட பத்தி அவர் நினைக்கல. He did not think about his background. யாபேஸ் அவருடைய கடந்த காலத்தை பத்தியே நினைச்சிட்டு உட்கார்ந்து இல்ல. He did not sit down in sorrow thinking about his past life. யார தேடினா அவரோட வாழ்க்கை மாறும் என்று சொல்லி யாபேஸ் அவர் கவனமா இருந்தார். He thought of who can change his life. He was alert about it. ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு. ஆண்டவரே தேவரீர் என்னை நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவரை பார்த்து கேட்டார். He looked up to God and asked him to bless. உண்மையான ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும்தான் வர முடியும். True blessings can only come from God. வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும், all the good things comes from above. எல்லா நன்மைகள் எங்க இருந்து வருகிறது? All the good things, where do they come from? பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Comes from God. உங்களுடைய வாழ்க்கையில நன்மை வேணுமா? Do you want good in your life? உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணுமா? Do you want blessings in your life? எந்த ஒரு மனுஷனும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. No man can bless us. எந்த ஒரு மனுஷனும் நம்ம வாழ்க்கையில நாம் கடந்து போகிற சாபங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்க முடியாது. No man can free us
எந்த ஒரு மனிதனும் நாம் போய்கொண்டிருக்கிற பாதை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது. எந்த மனிதனும் உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றவே முடியாது. அதாவது யாரால மாற்ற முடியும் என்பதை இந்த யாபேஸ் அறிந்து வைத்திருந்தார். ஆண்டவரை பார்த்து சொன்னார், தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதியும். தேவரீருடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை தருமா? ஐஸ்வர்யத்தை தரும். அவருடைய ஆசீர்வாதத்தோடு எது இருக்காதுன்னா வேதனை இருக்காது. மனுஷன் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாரே, ஆனால் அதனோட வேதனை இருக்கும், சாரோ. ஆனா ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வருமானால் அதுல வேதனை இருக்காது. புரியுதா? கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார்னா யாராலையும் தடுக்க முடியாது. தேவன் திறந்த வாசலை யாராலும் பூட்ட முடியாது. ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்துட்டார்னா ஒரு மனுஷனால தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? நாம என்ன செய்யணுமோ அதை நாம செய்யணும், அவர் என்ன செய்யணுமோ அவர் அதை செய்வார். ஒரு சின்ன பையன் இருந்தானா, அவன் என்ன செய்தான்? அவங்க அப்பா அவன் கிட்ட விதைய கொடுத்தாராம். அவன் என்ன செய்தான்? நிலத்துல அந்த விதைய போய் ஆசையா அதை விதைச்சான். அவங்க அப்பா சொன்னாரு, இத மண்ணுல போடுப்பா, அது மரமா வந்துரும், பூ பூக்கும், மரம் வரும், காய் வரும் அப்படின்னு சொன்னோடனே இந்த குழந்தை ரொம்ப எக்ஸைட்டடோட அவன் என்ன பண்ணா? போய் அதை போட்டான். போட்டு போட்டு பார்த்துட்டு கொஞ்ச நாள் அவன் ரொம்ப வரி பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அந்த போட்ட விதை அந்த இடத்துல இருந்து ஒண்ணுமே வரல. அப்பா கிட்ட போய் அப்பா கேட்டா, அப்பா நான் விதைய போட்டேனே, ஆனா அதுல இருந்து ஒரு மரமும் வரலையேன்னு கேட்டான். அந்த விதைக்கு தேவையான மழையை என்னால பெய்ய வைக்க முடியாதுன்னு சொன்னான். அந்த மரத்துக்கு தேவையான வெயில என்னால கொடுக்க முடியாதே, நான் என்ன பண்றதுன்னு அவன் ரொம்ப வரி பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்பா சிரிச்சுட்டே சொன்னாரு, நீ விதைக்க வேண்டியதை நீ விதைச்சிட்ட, வெயிட் பண்ணு, ஆண்டவர்ட்ட கேளு. ஏன்னா மழையும் வெயிலையும் உன்னால என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதை கொடுக்கிறவர் ஆண்டவர், வெயிட் பண்ணுன்னு சொன்னாரு. அந்த பிஞ்சு உள்ளத்துல ஏசப்பா என்னோட விதைக்கு நீங்க மழையும் வெயிலையும் கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி அந்த குழந்தை ஜெபம் பண்ண ஆரம்பிச்சது. நாட்கள் போனது. திடீரென்று அந்த இடத்துல ஒரு சின்ன துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. அந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரே எக்ஸைட்டடா இருந்தாயிட்டார். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம செய்யறத நாம செய்யணும். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? போய் விதை என்ன பண்ணுச்சு? அங்க போட்டுச்சு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம வரணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடணும். ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும். இந்த 6 நாளும் நம்ம ஏதேதோ காரியத்துக்கு நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். ஒரு வாரத்துல கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்மை தியாகத்தோடு கூட நம்ம வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை அவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
அந்த குட்டி பையன் நினைச்சா என்னுடைய வேலை சின்னதுதான், அந்த சின்ன விதையை நான் விதைத்தேன். That small boy thought, I did my job, it's just planting a small seed. ஆனால் விளைய செய்கிற தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை அவர் மாத்திரம்தான் தர முடியும். But the God who plants, but the God who makes the seed grow is. It's okay. அதுதான் இந்த யாபேஸ் சொன்னான், தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதியோ. That is what this Jabez said, Lord bless me. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி வேளையில இந்த மனுஷன் இவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா இவங்களால எனக்கு ஏதாவது உயர்வு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? Are you thinking, oh, if I have a friendship with this person, I'll be praised? இந்த வேலை கிடைச்சிட்டா எனக்கு உயர்வு வந்துரும்னு நினைக்கிறீங்களா? You think that you will be lifted up when you get this job? இல்ல, உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர் மாத்திரமே. Only God that can lift you. நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் போது Your eyes look up to Him. இந்த யாபேஸ் எல்லாருக்குள்ள கனம் பொருந்தினவனாய் கர்த்தர் மாற்றினார். God shaped this Jabez to become the most honorable. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா You wish that God, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். Lord, you bless. அப்படியே உட்கார்ந்திருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி அங்கிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், Lord, I want your blessing. உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். I want your blessing. உம்முடைய ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. No sorrow. நீர் என்னை உயர்த்தினால் ஒரு மனுஷனால் அதை தடுக்க முடியாது. Lift me up, no man can stop me. நீரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. You bless me. என் தலையை உயர்த்தும் அப்பா. Lord, you lift my head. ஆண்டவரே என் தலை குனிந்து நான் நிற்கிறேன். Lord, I'm standing. எது நான் செய்தாலும் அது வாய்க்காமல் இருக்கிறது. Whatever I do is useless. அநேகர் இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, All of people are sitting here. சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தலான பையில போட்டது போல போய்கிட்டே இருக்குது. The money that you're earning is just going. உங்க வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் ஓட்டப்பானையில போட்டது போல போய்கிட்டே இருக்கிறது. Blessings that come into your life are like going எனக்கு inside a crack. எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, யாபேசை போல உன் ஆரம்பம் தூக்கமா இருந்தாலும், Even if you're beginning வேதனை நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும், it is pain-filled வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது when you surrender your life அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். to God to bless you. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. விசுவாசத்தோடு சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா, நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி, துதி கன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென். இரண்டாவது யாபேசோட ஜெபம் பாருங்க, So secondly, what was Jabez's prayer? என்ன சொல்றாரு? எல்லையை பெரிதாக்கி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் was praying for a blessing. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் prayer for enlargement. அவருடைய எல்லையை பெரிதாக்கும்படியாய் அவர் ஜெபிக்கிறார். So he's praying that God will enlarge his territory. அப்படின்னா என்ன? What does that mean? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, Not just worldly blessings. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க grow ஆக செய்யுங்க, ஆண்டவரே நீர் வளர செய்யுங்க, Help my spiritual life to grow. என்னுடைய ஊழியத்தை நீர் வளர செய்யுங்க. Help my ministry to grow. உம்மை ஆண்டவரே நான் சேவிக்க எனக்கு ஆண்டவரே தருணங்களை நீர் ஏற்படுத்தி கொடுங்க. Give me the opportunities to serve you. என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க. Enlarge my territory. ஆண்டவர் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, God clearly says, ஆண்டவரே நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற தேவன். God is the only one to make our name. நீங்களும் நானும் நம்ம வந்து பெருமைப்படுத்திக்கணும்னு அவசியமே இல்லை. There's no need for us to make ourselves prideful. ஆண்டவர் நம்முடைய எல்லையை அவர் பெரிதாக்க உள்ள உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He's truthful enough to enlarge our territory. பாருங்க, இந்த யாபேஸ் ஜெபிக்கிறார், என் எல்லையை நீங்க என்ன செய்யுங்க, பெரிதாக்குங்க. So this Jabez is praying that God would enlarge. நான் இருக்கிற இடத்திலே இப்பொழுது இருக்கிறபடி அல்ல, நான் இன்னும் 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 என்ன செய்யணும், எல்லா விதத்திலும் நான் பெருக வேண்டும். Not in this place. I need to enlarge. I need to enlarge பெருகு. more and more in the place that I am in. ஆமென். நம்முடைய வேலை இடத்துல கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த வேண்டும். God will lift our heads up at the workplace that we are working. நம்முடைய குடும்பங்களின் மத்தியில கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும். God will lift us up among our family. மற்றவர்கள் நம்மை பார்த்து ஐயோ இவங்க கூட ஏதோ ஒண்ணு இருக்குது சொல்லணும், அந்நிய கண்கள் இவங்க கூட ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்குதே அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்ய வேண்டும், அவர்தான் உயர்த்த வேண்டும். God needs to lift up our lives such that others look at our lives and say, there is something different about this life. நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. How God would
பாருங்க, ஒரு தகப்பன் சொன்னாராம், தன்னை 3 ஆண் பிள்ளைகள் அவருக்கு. So our father had 3 kids. தண்ணி வேணும், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஆறுல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாராம். So he requested that they go to the nearby well and get some water. திடீர்னு அவங்க வீட்டுல வந்து அந்த பம்ப், அந்த தண்ணி வர இது கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. So the connection, the water pipe was disconnected in their home. அப்ப அவங்க போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லும் போது So when he requested for them to go to the river, மூத்த மகன் என்ன பண்ணாரு, ஒரு சின்ன கப் எடுத்துட்டு போனாரா. so the oldest son took a small cup. இரண்டாவது மகன் என்ன பண்ண, பக்கெட் எடுத்துட்டு போனாரு. The middle son took a bucket. மூன்றாவது மகன் சரி சும்மா நடக்க வேணா, ஒரு பெரிய கேலூன் ஒன்னு எடுத்துட்டு சைக்கிள்ல வச்சு எடுத்துட்டு போனாரு. ஒரு பெரிய ஒரு ட்ரம் சொல்லலாம். So he took a big drum to go fill up the water. 3 பேரும் போனாங்க. So all 3 of them went. 3 பேரும் தண்ணி கொண்டு வந்தாங்க. And all 3 of them brought back water. யார்கிட்ட நிறைய தண்ணி இருந்தது? So who had a lot of water? ட்ரம்ல போய் எடுத்துட்டு வந்தவரு. So he was the guy who went to go take from the drum. ஆறு ஃபுல்லா தண்ணி இருக்கு. There's a river full of water. ஆனா எந்த அளவுல நம்ம மொண்டு கொள்ளுகிறோமோ அது உங்க கையிலும் என்னுடைய கையில தான் இருக்கு. But how much water we take in is in our control. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுவோமா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எல்லா நன்மைகளை வைத்திருக்கிறார். God has a lot of blessings for you and I. கர்த்தரிடத்துல நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. The good that God has is countless. தாராளமாய் அவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். He fills us more than enough. எந்த அளவுக்கு முண்டு கொள்ள போகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக How இருக்கிறார். much we surrender ourselves is how much He is able to bless us. அதுதான் ஃபாதர் பெக்மான்ஸ் பாடார், கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. கரங்களை தட்டி பாடுவோமா? மிதந்து மிதந்து மகிழணுமே, வறுமையா போதுகிறே, வறுமையா போதுகிறே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, வறுமையா போதுகிறே, வறுமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதுகிறே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதுகிறே. ஆமென். இப்படி கை தட்டினீங்கன்னா அதுக்குரிய blessing தான் அப்படி கிடைக்கும். இப்படி தட்டினீங்கன்னா அதுக்குரிய blessing ஆண்டவர் தருவார். எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியத்துல வைராக்கியமா நிற்கிறோமோ பலவந்தம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுவான். ஹalleluya, ஹalleluya. வாருமையா போதகரே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் என்று சொல்லி தாகத்தோடு கூட வாஞ்சியோடு கூட யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அவர்களை நிரப்புகிற தேவன் ஒருவர் நம்மோடு உண்டு. ஹalleluya, ஹalleluya. அழுகிற பிள்ளை தான் எல்லாத்தையும் வாங்கிக்கும். அழாம சும்மா இருக்கிற பிள்ளை ஏமாந்த பிள்ளையா பாவமா இருக்கும். எந்த பிள்ளை கொடுங்க 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 அடம் பிடிச்சு வாங்குற பிள்ளை என்ன செய்யும்? வாங்க நிக்கிறாங்கல்ல, ஒரு பொருள் வாங்குற வரைக்கும் விடவே மாட்டாங்க. என்ன பிடிவாத பிடிச்சு எப்படியாவது வாங்கிடுவாங்க. அதே போலதான் ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாருமையா போதகரே, என்னை நீ நிரப்பும், என்னை ஆசீர்வதியோன்னு சொல்லி அடம் பிடிச்சிங்கன்னா அப்பாவிடத்துல பெற்றுக்கொள்ள மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya.
பாடுவோமா? சொல்லுங்க. கணுக்கால் அளவு எனக்கு போதாது, என்னோட வாழ்க்கையில இப்ப இருக்கிற நிலைமை வேண்டாம், போதாது ஆண்டவரே, நான் நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதான நிறைவை எனக்கு தாரும். என்னுடைய வாழ்க்கையை பெரிதாக்கும். என் எல்லையை நீங்க என்ன செய்யுங்க? பெரிதாக்குங்க. இப்ப இருக்கிற வாழ்க்கை சாட்டிஸ்பாக்சன் யாராவது இருக்கீங்களா? வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்ற வேண்டும் என்றால் நாம தான் என்ன செய்யணும்? உங்க கையில தான் இருக்கு. மக் எடுத்துட்டு போக போறீங்களா? பக்கெட் எடுத்துட்டு போக போறீங்களா? ட்ரம் எடுத்துட்டு போக போறீங்களா? பலவந்தம் பண்ணி பிடித்து கொள்ள போறீங்களா? உங்க கையில தான் இருக்கு. கையை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதுகிறே, வறுமையா போதுகிறே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரி போதுகிறே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரி போதுகிறே. ஹல்லேலூயா. அவர் நம்மை நிரப்பி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருடைய நிரப்புதல் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் போது கொஞ்சம் நிரம்பி இருக்கிற பாத்திரமாய் அல்ல, நிரம்பி நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் வாழ்க்கையாய் கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. His blessings are abundant and his blessings are overflowing. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிரம்பத்தக்கதாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது யாபேஸ் எதுக்காக ஜெபிச்சாரு? எதுக்காக ஜெபிச்சாரு? ஆசீர்வாதத்துக்காக. எல்லாரும் சொல்லுங்க, எதுக்காக ஜெபிச்சாரு? ஆசீர்வாதத்துக்காக. ஒரு ட்ரூ பிளெஸிங்ஸ், உண்மையான ஆசீர்வாதம் ஆண்டவர் மட்டும்தான் தர முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எந்த விதத்துல ஆசீர்வாதம் வந்தாலும் நிறைய பேர் 4D எடுக்கிறாங்க, லாட்டரி சீட் எடுக்க அதை தேடி போகிறார்கள். குறுக்கு வழியில போய் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறார்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லாமல் வேற எப்படி ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த ஆசீர்வாதத்துல வேதனை இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரையானால் அதுல எப்பவுமே மகிழ்ச்சி இருக்கும். அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ரெண்டாவது யாபேஸ் என்ன பண்ணாரு? சொல்லுங்க, எதுக்காக ஜெபிச்சாரு? அவருடைய டெரிட்டரி எல்லையை என்ன செய்யணும்? பெரிதாக்கணும். எப்பவுமே நம்ம இருக்கிற நிலைமை போதும்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது. முக்கியமாக ஆவிக்குரிய போறேன், ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், இது போதும், ஓகே, வண்டி போய்கிட்டு இருக்குன்னு நினைச்சு திருப்தி அடைஞ்சிடாதீங்க. இன்னும் நான் ஆண்டவரை போல மாறணும், இன்னும் நான் பரிசுத்தமாய் மாறணும், இன்னும் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும், இன்னும் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறணும், இன்னும் என் வாழ்க்கை நிரம்பி வழிகிறதா இருக்கணும், இன்னும் என் வாழ்க்கை கனிவுள்ளதா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கேட்டுட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதங்களை பெற்று நிரம்பிக் கொண்டே இருப்போம். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுமா? ஆமென். அந்த தாகம் நம்மளை விட்டு போயிடவே கூடாது. இன்னும் உங்க பிரசன்ஸ் வேணும் ஆண்டவரே, இன்னும் உங்களை குறிச்சு நான் அறியணும் ஆண்டவரே, இன்னும் உங்க கிட்ட நெருங்கி சேரணும் ஆண்டவரே.
நம்ம கேட்க கேட்க கர்த்தர் நம்மை நிரப்புவார். We ask, God will fill us. மூணாவது யாபேஸ் எதுக்கு ஜெபம் பண்ணாருன்னா, It's the third thing that he prays. படிச்சு சொல்லுங்க பாப்பா, எதுக்காக ஜெபம் பண்ணாரு? கரம் என்னோடு இருந்து உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். Let your hand be with me. எதற்காக ஜெபம் பண்ணாரு? Pray for. He prayed for God's presence. He prayed for God's presence. ஆண்டவருடைய கரம் அவர் கை நம்ம மேலேயே இருக்குமா? His hand is not our hand. His hand always being on our head. எதுக்காக ஜெபம் பண்ணாரு அவரு? He prayed for. ஆண்டவருடைய தீங்கு என்னை பிரசனம் துக்கப்படுத்தாமல் இல்ல, அது அடுத்தது சிஸ்டர். ஆண்டவருடைய பிரசனம் என்னோடு கூட இருக்கணும். ஹalleluya. And the presence of God should be with me. யார் உங்க கூட இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல. If there is someone with you or not, it's okay. யார் உங்களை நேசிச்சாலும் பரவாயில்ல, நேசிக்காட்டாலும் பரவாயில்ல. There are people who love you or not, it's okay. எது நம்மளுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல. If we have something or we don't, it's okay. ஆண்டோட பிரசனம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், If we have the presence of God with us, அது நம்மளை உயர்த்தி கொண்டு போயிடும். it will lift us up. ஹalleluya. தகுதி இல்லாதவர்களை உயர்த்துகிறது அவருடைய பிரசன்னம். His presence is the one that lifts people who are undeserving. முகவரி இல்லாத நமக்கு முகவரியை கொடுக்கிறது அவருடைய பிரசன்னம். ஐடென்டிஃபிகேஷன். He's the God that qualifies us and gives us identification. His presence will give us the identification. Okay, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. His presence is something that honors and glorifies. ஆண்டவருடைய பிரசன்னம் ஏன் நம்ம வாழ்க்கையில வேணும்னா, அந்த பிரசன்னம் நம்மை சரியான பாதையில வழி நடத்துகிறதா இருக்கிறது. Why we need the presence of God in our life is because it is the presence that leads us to the right path of our life. யாபேஸ் இதை நன்றாக அவன் அறிந்து வைத்திருந்தான். And this is what Jabez had clearly என் வாழ்க்கையில நான் சக்சஸ்ஃபுல்லா வரணும், ஆண்டவருடைய பிரசன்னம் என் கூட இருந்தா போதும். If I want to be successful in our life, the presence of God with me is enough. மோசே ஜெபிச்சாரு. Moses also prayed. 12 லட்சம் பேரை அவர் வழி நடத்துறதுக்குரிய பொறுப்பு அவருக்கு இருந்துச்சு. He also had to lead 12,000 people. It was his responsibility. அவருக்கு தெரிஞ்சுச்சு, ஐயோ ஆண்டவர் மாத்திரம் என் கூட இல்லைன்னா, அவர் பிரசன்னம் இல்லைன்னா நான் இத்தனை பேரை என்ன செய்ய முடியாது, வழி நடத்த முடியாது. God, if I do not have the presence of God, I cannot lead this 120,000 people. அதனாலதான் மோசே ஆண்டவர்ட்ட சொன்னாரு, ஆண்டவரே உங்க பிரசன்னம் உங்க சமூகம் என் கூட வரலன்னா நான் இங்க இருந்து ஒரு அடி கூட நான் என்ன செய்ய மாட்டேன், முன்ன போவே மாட்டேன். That is why he prayed that if the presence of God does not come with him, he will not even take a step forward. இங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை நடத்தணும்னு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க? If you are praying every day, that ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே ஆண்டவரே இந்த நாள் முழுதும் உங்க பிரசன்னம் என்னை நடத்தணும்னு எத்தனை பேர் கேட்கிறீங்க? morning that you wake up, how many of you are asking that presence should be with you? எத்தனை பேர் எழுந்த உடனே மொபைல் எங்க இருக்கு, யார் எனக்கு லைக் போட்டிருக்கா, யார் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, யார் என்ன ஸ்டேட்டஸ் வைத்திருக்கான்னு பார்க்கறீங்க? How many of you are checking your mobile phones the first thing you do when you ஒரு வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. analyze your life? யாபேசுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கனம் பண்ணினார். God honored Jabez's life. யாபேசுடைய வாழ்க்கை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினாரு. He made it more glorified. ஏன்? Why? யாபேஸ் ஆண்டவர்ட்ட என்ன கேட்டா தெரியுமா? எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க. அவர் ஜெபத்துல எனக்கு காடி கொடுங்க, பங்களா கொடுங்க, வேலை கொடுங்க, அதை கொடுங்க, இதுக்கு ஏதாவது இருக்கா? Did he ask anything about worldly things? என்ன கேட்டாரு? What did he ask about? உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கணும், That his hand shall உங்க பிரசனம் என்னோடு கூட இருக்கணும். presence shall be upon. இதை கேட்டாலே போதும். If we ask this, it is enough. ஆண்டோட பிரசனம் நம்ம கூட இருந்தா போதும். If his presence with us, அழகா ஆண்டவர் அப்படியே கேரி பண்ணிட்டு போயிடுவாரு. God will lift us up and carry. அழகா அவருடைய கரம் உங்களை அப்படியே தாங்கி அழகா தூக்கிட்டு போயிடும். He will beautifully carry us and lead us. எதை குறிச்சு கவலைப்படவே வேண்டாம். Don't fear about anything. அவருடைய பிரசனம் அழகா நம்மளை வழி நடத்தும். His presence will beautifully lead us. கல்லு வந்தாலும் முள்ளு வந்தாலும் பள்ளம் வந்தாலும் எது வந்தாலும் அவர் கரம் உன்னை அழகா சுமந்து சென்று கொண்டு போய்விடும். Even if there are thorns, God will easily and beautifully carry us up. இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், This evening, I எந்த மனுஷன் கூட தேவ பிரசனம் இல்லையோ tell whatever man that does not have the presence of அவங்க பயணிக்கிற இடம் டேஞ்சரஸ் ஜோன். the journey that they are going through is dangerous. உங்களை நான் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லவில்லை. I'm not saying this so that for you to be scared. ஒரு இருளான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்களும் நானும். You and I are living in a dark world. அந்தகார உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். We are living in a world that is dangerous. எங்க பார்த்தாலும் தீங்கு, எங்க பார்த்தாலும் வேதனை, துக்கம், கட்டுகள், அடிக்ஷன்ஸ், வேதனை, வியாதி, நெருக்கம், போராட்டம், இதன் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு We இருக்கிறோம். are living amongst harm, addictions, and a lot more other things. கண்ணீரின் பாதை இதெல்லாம் யாரு கொண்டு வர்றது? The path full of tears. Who's bringing this
எதிரியான அசுத்த ஆவிகளின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The enemy that we are in. இதுக்கெல்லாம் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், We want to be protected from all. இதுக்கெல்லாம் நாம் விலகி நாம ஜீவிக்க வேண்டும் என்றால், We want to live away from these things. ஆண்டோடைய பிரசனம் மட்டும் நமக்கு அது இருந்தா நம்மை வழி நடத்தி கொண்டு போய்விடும். We need the presence of God in our lives to lead us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குழந்தை ஒரு பெரிய பிஸியான ரோட கடந்து போறதுக்கு சுத்தி சுத்தி பார்த்துட்டு பயந்து பயந்து நின்னுட்டே இருந்துச்சாம். So a child was scared to cross a busy road. ஒரே காரு, மோட்டார் சைக்கிளும் பஸ்ஸும் போய்கிட்டே இருந்தது. There were a lot of vehicles that were going back and forth. அந்த குழந்தை ரோட கிராஸ் பண்ணி ட்ரை பண்ணுச்சு. He was trying to cross the road. ஆனா அது போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு, ஒரு சேஃப் இல்ல, நான் போகிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கி நின்னுகிட்டு இருந்தது. But it stopped knowing that it would not be safe, that it would not be safe, and was just standing there. இது தூரத்துல இருந்து அவங்க அப்பா பார்த்துட்டு இருந்தாரு. So from afar his father saw. 12 வயசு பிள்ளை தான், அதனால அது போயிடும் நினைச்சாரு. It's just a 12-year-old, he can do it. ஆனா அது தயங்கி பயந்து நிக்கிறத பார்த்துட்டு அப்பா வந்தாரு. And when he saw his hesitation, he came அது forward. தம்பியோட கையை பிடித்து கொண்டு, வா நான் கூட்டிட்டு போறேன். He held his son's hand இப்ப அதே ரோடு தான், at the same, அதே சேம் டிராபிக் தான், the same, அதே பிஸி ரோடு தான். ஆனா இப்ப அந்த குழந்தைக்கு பயம் இல்ல. the child had no more fear. ஏன் பயம் இல்ல? He had no fear. அப்பா கரத்தை பிடித்து இருக்கிறார். He's holding his father. ஹல்லேலூயா. அதே பொல்லாத உலகம் தான், The same danger, அதே இருள் நிறைந்த உலகம் தான், அதே கண்ணீர் நிறைந்த உலகம் தான். same world filled with tears. ஆனா அப்பாவின் கரத்தை, அப்பாவின் பிரசனம் உங்களை பிடித்திருக்குமானால், But when we cling on to the presence of God, அது உங்களை சேஃபா கொண்டு போகும். it will bring us safely. புரிஞ்சவத்ராமன் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்பா, ஆண்டவரே உடைய கரத்தை நான் பிடித்து நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். Help me to hold your hand. ஜோமன் உடைய கரத்தை என்னை ஆண்டவரே நீர் பிடித்துக் கொள்ளும். ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, என்னுடைய சுயத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எல்லாம் ஆகும். All my strength. உம்முடைய பிரசனம் என்னை வழி நடத்தட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உங்க பிரசனத்தால் கூடுமே, உங்க பிரசனத்தால் கூடுமே. கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் பலத்தினால ஒண்ணும் ஆகாது ஆண்டவரே, நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறேன், ஆனா எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, நான் எவ்வளவோ நான் கடந்து போகணும்னு பாக்குறேன், ஆனா என்னால முடியல. என் பலத்துல முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், என் சுயத்துல முடியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, enable me Lord, strengthen me. உம்முடைய பிரசன்னம் என்னை தாங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிரசன்னம் என்னை வழி நடத்தட்டும். ஜோமனுங்க வாய் தந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த பிரசன்னம் எனக்கு வேணும், இந்த சமூகம் எனக்கு வேணும். ஆண்டவரே, இந்த பிரசன்னம் என்னை நடத்தட்டும் ஆண்டவரே, பலத்தினால் அல்ல, இந்த சுயத்தினால் அல்ல, இந்த பிரசன்னத்தினால் கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. Not by my strength, not by my power, not by my strength Lord, ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உங்க பிரசனத்தால் கூடுமே, உங்க பிரசனத்தால் கூடுமே. சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிறது என்னால முடியாது ஆண்டவரே. Hallelujah. I'm not looking my circumstances, what I'm going through. I'm look at you Lord. I'm look at your cross. உங்க சிலுவை நோக்கி பார்க்கிறேன். உங்க பிரசன்னம் எனக்கு போதும் அப்பா. உண்மையா ஜெபிக்கிறவங்க கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினாலே அவர் நிரப்புவார். சொல்லுங்க, டேஞ்சர் ஒரு ஜோன், டேஞ்சரஸ் ஜோன்ல நான் இருக்கேன்ப்பா.
உங்களுடைய பிரசனை எனக்கு வேணுமப்பா, உங்களுடைய பிரசனை எனக்கு வேணும், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஹalleluya. உங்களுடைய பிரசன்னத்தினால் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. Hallelujah. His presence can make the difference in your life. His presence can make the difference. அவருடைய பிரசன்னம் இருக்கிறவர்களுக்கும் இல்லாதவர்களுடைய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு பிரசன்னம் இருக்குமானால் நீ வித்தியாசமான ஒரு மனுஷனாக நீ இருப்பாய். Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது யாபேஸ் எதற்கு ஜெபம் பண்ணாரு? என்னை ஆசீர்வதியும்னு ஜெபம் பண்ணாரு. ரெண்டாவது எதற்காக ஜெபம் பண்ணாரு? என்னோட எல்லையை நீங்க என்ன செய்யுங்க, பெரிதாக்குங்க. மூணாவது எதற்காக ஜெபம் பண்ணாரு? உன்னோட கரம் என்னோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். இன்னும் ஒரு காரியம் என்ன சொன்னாரு, ஜெபம் பண்ணாரு, சொல்லுங்க. தீங்கு என்னை என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்த கூடாது. The prayer for protection from the evil. நீங்களும் நானும் ரொம்ப ஆபத்தான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதியானவன் பிசாசானவன். இந்த உலகம் அவன் கையில் இருக்கிறது. அதனாலதான் யாரு பார்த்தாலும் சுயநலமா இருப்பாங்க. பழகுனா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து பழகுவாங்க. எல்லாரும் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாம் இருந்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் காணாம போயிடுவாங்க. நல்லா இருந்தா சொந்த பந்தெல்லாம் அன்பை காமிச்சு உருகி 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 வருவாங்க. ஒண்ணும் இல்லைன்னா எந்த சொந்தமும் மதிக்க மாட்டாங்க. சொத்துக்காக காசுக்காக கொலை பண்ண கூட தயங்காத உலகம் இது. எங்க பார்த்தாலும் துரோகம், எங்க பார்த்தாலும் உண்மையான அன்பு, யார் உண்மையா பழகுறாங்கன்னே தெரியல. எத்தனையோ வாலிப தம்பிமார்கள் ஏமாற்றப்படுகிறாங்க. எத்தனையோ வாலிப தங்கச்சிமார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா இந்த உலகம் பிசாசின் கையில் இருக்கிறது, தள்ளப்பட்ட தூதனின் கையில் இருக்கிறது. அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாவது நம்மளை அவன் பக்கமா இழுத்து, எப்படியாவது அட்ராக்ஷன்ஸ், இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை காண்பித்து அதை அவன் பக்கமா இழுத்து நம்முடைய ஆத்துமாவை கெடுத்து, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து, அவனோடு கூட நரகத்துக்கு நம்மளை கொண்டு போறதா அவனுடைய திட்டம். அதனாலதான் இந்த யாபேஸ் ஜெபம் பண்ணாரு, என்ன தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துருங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இந்த பொல்லாதவனுடைய கையிலிருந்து என்ன விலக்கி பாதுகாத்துருங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிற இந்த திருடன் எதுக்காக கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேற ஒண்ணுக்கும் வரான். இந்த பொல்லாதவனுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க சந்தோஷத்தை அவன் திருடிடுவான். உங்க குடும்பத்துல இருக்க சமாதானத்தை திருடிடுவான். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை அவன் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். உங்கள் குடும்பத்தை உடைத்துடுவான். நம்மை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிடுவான். ஆண்டவர் மாத்திரம்தான் இவருடைய கைக்கு நம்மை விடுதலாக்கி நம்மை பாதுகாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் இந்த யாபேஸ் ஜெபித்தார், ஆண்டவரே என்னை தீங்கு தீமைக்கு நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பொல்லாதவன் கைக்கு என்னை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரு எப்ப விழுறாங்கன்னே தெரியாது. எந்த வீக்னஸ்ல அவன் அடிச்சு விழ வைப்பானே தெரியாது.
எப்படி நல்லா இருக்கிற குடும்பத்தையும் அவன் சிதறடிப்பான்னு தெரியாது. You know how he destroys the நல்ல வேலை போய்கிட்டு இருக்கும், திடீரென்று காரியங்கள் மாறுதலா மாற்றப்படும். Your life may be going well, but suddenly it may turn upside down. ஹெல்த் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு என்ன ஆகும் நமக்கு தெரியாது. Your health may be well, but you will not even know what happens in the next second. அதனாலதான் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் மிக 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 முக்கியமா இருக்கிறது. That is why the protection of God is the most important in our life. இன்னைக்கு சபையை அட்டாக் பண்ண எதிரியானவன் ரெடியா இருக்கான். The devil is ready to attack the church, நம்முடைய வாழ்க்கையை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கிறான். ready to attack our life, நம்முடைய ஆத்மாவை அழித்து போட அவன் ரெடியா இருக்கிறான். ready to destroy our soul. அதனாலதான் ரொம்ப கவனமாக நாம இருக்க வேண்டும். That's why we need to be very careful. நம்முடைய வாழ்க்கையில தேவன் பாதுகாப்பு நமக்கு மிக மிக முக்கியமா இருக்கிறது. God's protection is the most important in our life. சங்கீதம் 91 எப்படி ஆரம்பிக்குது? Psalms 100 உன்னதமானுடைய மறைவில நம்ம இருக்க வேண்டும். Psalms 91 says, and to be covered by a refuge. அவருடைய ஷெல்டர்ல நம்ம இருக்கணும். We need to be to abide in his shelter. யாரெல்லாம் அவருடைய பாதுகாப்புல மறைவுல இருக்காங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு. Those who are in the hands of his protection. அதுதான் யாபேஸ் ஜெபிச்சாரு. That's what Jabez is என்ன praying about. தீங்குக்கு என்ன விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. Lord, keep me safe from all harm. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் காலையில, ஆண்டவரே என் பிள்ளைங்களை நீங்க பாதுகாருங்க, How many of you are praying, Now- Lord, protect my children? நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், I'm going out of the என் மேல உங்க பாதுகாப்பு இருக்கணும், Lord, let your protection be. என் குடும்பத்தை நீங்க பாதுகாக்கணும், Protect my family. வேலி அடைக்கணும். Lord, you cover us with கர்த்தர் யோபையும் அதற்குண்டான அவனுக்குண்டான எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? வேலி அடைச்சிருந்தாரு. God protected him with his wings. வேலி அடைக்காத வீட்டுல யாரு வேணாலும் என்ன செய்வாங்க? உள்ள நுழைவாங்க. A home that is not protected, anyone can enter. ஆண்டோடைய பாதுகாப்பு நம்முடைய பிசினஸ்லயா இருக்கட்டும், நம்முடைய தொழிலையா இருக்கட்டும், நம்மளுடைய வீட்லயா இருக்கட்டும், நம்மளுடைய வேலையிலயா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், நம்முடைய ஹெல்த் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியம். In everything that we have, let it be our children, our family, our businesses, it is very important to have the protection of God. ஆமென். சோ யாபேஸ் இந்த 4 காரியத்துக்காக அவர் ஜெபிச்சார். So Jabez prayed for these 4 things. அதனாலதான் இந்த ஃபுல் பட்டியல்ல இந்த எல்லா ஜீனியாலஜி லிஸ்ட்ல ஆண்டவர் பாஸ் பண்ணி இந்த யாபேஸுடைய நேம மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். So in this list full of genealogy, he pauses and highlights Jabez's name. நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எதற்காக ஜெபிக்கணும்? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். In our life every day, what should we pray for? சொல்லுங்க, நீர் என்னை ஆசீர்வதியும். Lord, you need to bless. ரெண்டாவது ஒரு எதற்காக ஜெபிச்சார்? என் எல்லையை நீங்க என்ன செய்யுங்க? பெரிதாக்குங்க. Enlarge my மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் மட்டும் இல்ல, ஸ்பிரிச்சுவல் நீட். ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை நான் நான் பார்க்கணும், என் கண்கள் பார்க்கணும். ஆமென். not just worldly things, but also spiritual things. மூணாவது இதுக்காக ஜெபிச்சாரு, Third thing, உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். hand shall be upon you. நாலாவது இதுக்காக ஜெபிச்சாரு, Last thing, what should we pray for? என்னை தீங்கு என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்த கூடாது. No harm should come near me. திருப்பி சொல்லுமா? மனசுல பதிஞ்சிருச்சா உங்களுக்கு? முதல்ல எதுக்காக ஜெபிச்சாரு? தேவரீர் என்னை நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ரெண்டாவது இதற்காக ஜெபிச்சாரு, என் எல்லையை என்ன செய்யுங்க? பெரிதாக்குங்க. My territory. மூன்றாவது இதற்காக அவர் ஜெபிச்சாரு, உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். Hand shall be upon me. நாலாவது இதற்காக ஜெபிச்சாரு, Pray for last thing. தீங்கு என்னை துக்கப்படுத்த. இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில இருக்குமாயின் If you have this prayer in your life every day, லாஸ்ட் லைன் படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? அவன் வேண்டிக் கொண்டதை கொண்டேன். தேவன் அருளினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? சத்தமா சொல்லுவோம். அவன் வேண்டிக் கொண்டதை சத்தமா சொல்லுங்க. ரெவ்லினா, திவ்யா எல்லாரும் வாய்த்தன்னு சொல்லணும். சொல்லுங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். God granted his request. நாம வேண்டிக் கொண்டதை தேவன் அருளை செய்வார். God will grant what we request for. ஏனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். Because the God that we worship is living. நம்ம வேண்டுதலை கேட்க காதுள்ள தேவன் அவர். ஆமென். He has ears to hear what we are praying for. நாம் ஆராதிக்கிற தேவன் கண்ணு இருந்து காணாம வாய் இருந்து பேச முடியாத தேவன் அல்ல. Not a God to see what we are praying for but not answering us. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Our Savior is alive. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் God I
அவர் என் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்தை கேட்கிறவர். ஹalleluya. நான் ஆராதிக்கிற தேவன் என் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென், ஆமென். எல்லாரும் இந்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்க போறோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம். யாபேசுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் யாபேசுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததற்கு காரணம், no need to translate, யாபேசுடைய ஜெபம். விசேஷமாய் மற்ற சகோதரர்களை யாபேஸ் கனம் பொருந்தியவனாய் இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, யாபேசோட வாழ்க்கையில அவருடைய ஜெபம் கர்த்தரை நோக்கி அவன் பார்க்கிறவனாக இருந்தான். ஹalleluya. இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா? ஒவ்வொன்றா சொல்லி இப்ப நீங்க கேட்ட சத்தியத்தின்படியா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை கர்த்தர் உங்களை கப்பில் நீங்க எடுக்க போறீங்களா, ட்ரம்ல எடுக்க போறீங்களா, பக்கெட்ல எடுக்க போறீங்களா, உங்களுடைய கரத்துல தான் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அவரிடத்துல எல்லா நன்மைகளும் இருக்கிறது, அவரிடத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, அவர்கிட்ட எல்லா பூர்ணமான காரியங்களும் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே தெய்வமே, நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தெய்வம் திறந்த வாசலை ஒரு மனுஷனாலும் பூட்ட முடியாது. என்னை உயர்த்த வல்லவர், நீர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹalleluya. உம்மாலே கூடும், எல்லாமே கூடும். ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும் ஆண்டவரே. உங்க கரம் என்னோடு கூட இருக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்க கரம் என்னோடு கூட இருக்கணும், உன் கரம் என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. Hallelujah. Let your hands be upon me all the time. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கும். ஜெபம் பண்ணுங்க. என் ஆண்டவரே, என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. என்னுடைய ஆண்டவரே, அப்பா என்னோட வாழ்க்கையை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற நிலைமை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, உயர்வை நீ தாரும் அப்பா. நான் நம்புகிறது உம்மாலே வரும். சொல்லுங்க. நான் நம்புகிறது only through you, only through you Lord. உம்மால மட்டும் தான் ஆண்டவரே. ஹalleluya. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகும் என்று சொல்லி சுகமாக்கிறீர். சித்தம் உண்டு சுத்தமாகும் என்று சொல்லி சுகமாக்கிறீர். ஐயா, என்று சொல்லி சுகமாக்கிறீர். ஐயா, என்று சொல்லி விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாரும் கண்களை மூடுங்க. தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த பாடல் வரிகளை நீங்க பாடினீங்க. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை தேடி எங்கெங்கயோ நான் அலைஞ்சேன்.
யார் யார் பின்னாலேயோ போனேன், எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், ஆனா எல்லாமே வீணா தோர்த்து போய் நிக்கிறேன். இன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன், ஆண்டவர் என்னோடு பேசினாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டுமே என்னை உயர்த்தும். அவர் ஆசீர்வதிக்கும் போது வாழ்க்கையில வேதனை இருக்காதுன்னு நான் தெரிந்து கொண்டேன். கர்த்தர் கரம் என்னோடு கூட இருந்தா எதுவும் என்னை அணுகாது, தொடாது, நான் உயர்த்தப்படுவேன் என்று தெரிந்து கொண்டேன். ஆண்டோடைய பிரசன்னம் என்னை உயர்த்தும் என்று நான் தெரிந்து கொண்டேன். என்னோடு கூட கர்த்தர் பேசினார். என் எல்லையை கர்த்தர் விரிவாக்கும்படியாய் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அவர் கரம் எனக்கு வேண்டும், அவர் பிரசன்னம் எனக்கு வேண்டும். அதை நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் யாரும் கண்ணை திறக்க கூடாது, யாரும் கண்ணை திறக்க கூடாது. கர்த்தருடைய கரம் எனக்கு இருந்தா போதும், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும். என்னை உயர்த்தவரால் மாத்திரமே கூடும். என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, சகோதரியே, உன் வாழ்க்கையை உயர்த்தவரால மாத்திரம் நான் முடியும். என் வாழ்க்கையில யாருக்கும் பிரயோஜனமற்றவளாய் நான் கிடந்தேன். ஏதோ ஒரு மூலையில ஒண்ணுக்கு உதவாத ஒரு வாழ்க்கையா என் வாழ்க்கை இருந்தது. அவருடைய அன்பின் கரம், அவருடைய பிரசன்னம் என்னை தொட்ட போது, உங்க கரம் மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று நான் சொன்ன போது, அந்த பிரசனம் இந்த நாள் வரையிலும் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பிரசனம் இந்த நாள் வரையிலும் பிரயோஜனமற்ற என்னை, ஒன்றுக்கு உதவாத என்னை, என் வாழ்க்கையை மாற்றின அதே பிரசன்னம், அதே கரம் உன்னுடைய வாழ்க்கையும் உயர்த்த, உன்னுடைய வாழ்க்கையும் மாற்ற, உன்னுடைய வாழ்க்கையையும் பிரயோஜனமுள்ளதாய், அர்த்தமுள்ளதாய் மாற்றது உண்மையுள்ளதாய் இருக்கிறது. அந்த கரத்தை பற்றிக் கொள்வாயா? அந்த கரத்தை பற்றிக் கொள்வாயா? என் அன்பு தங்கச்சி, அந்த கரத்தை பற்றிக் கொள்வாயா? என் அன்பு சகோதரனே, அந்த பிரசன்னத்தை வாஞ்சிப்பீங்களா? சொல்லுங்க, இந்த பிரசன்னம் ஆண்டவரே எனக்கு போதும், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை அவருக்கு நேராக நீட்டி, இயேசுவே, இயேசுவே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஐயா, என்னை தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. இந்த டேஞ்சரஸ் ஜோன்ல நான் இருக்க விரும்பவில்லை. பாதுகாப்பின் நேசரின் கரத்திலே, என் படக்கு பாதுகாப்பை தருகிற என் நேசரின் கரத்திலே இருக்க விரும்புகிறேன். எல்லா என்னை அவிசுவாச பாதையை வழி நடத்துகிற எல்லா அந்தகார வல்லமைகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். விசுவாச பாதையில நடக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஏசப்பான்னு கூப்பிடுங்க. சொல்லுங்க, என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் நேசரே, உங்களுடைய பிரசன்னம் என்னை வழி நடத்தட்டும் அப்பா, இந்த பிரசன்னம் என்னை நடத்தட்டும். ரதனமா சதனமா ரிதனமா, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. உங்களுடைய பிரசன்னம் என்னை நடத்தட்டும். லகனமா சிதர கதுரமா ரெந்தனமா கதுலதரா கதரதரா லேதனமே ஷதலதரதரமா ஓரிதரமா. அநேகரை ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார், அநேகரை ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ரிகதலமா லகனமா, உனக்கு முன்பாக தேவ பிரசன்னம் ரகதலமா சிதரதரமா. உடைய வழிகளை, கோணலான பாதைகளை கர்த்தர் சரி பண்ணி உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க. ரதனமா ஷதரதரமா கிலதரமா லிகரதரமா ஷதரதரமா எஹ்ரபே ஹெதனே கரதனமா. உடைய பிரசன்னமப்பா, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுமா, ஆண்டவர்ட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன், எல்லாவற்றையும் கர்த்தர்ட்ட ஒப்படைச்சிட்டேன், அவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, நீங்க பார்த்துக் கொள்வீங்க ராஜா. You will take care, you will take care. Whatever I surrender to you, Lord, I trust and believe that you will take care of everything. You will take care of my life. You will take care of the path what I'm going through, Lord. Andavare, no matter what I'm going through, but you are with me, you are with me. என்னோடு கூட நீர் இருக்கிறேன். நான் கலங்க தேவையில்லை, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அச்சமே எனக்கில்லை. என்னை நடத்தும் இயேசுவினாலே நான் எதையும் என்ன செய்வேன், செய்வேன். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர்
தொடர்ந்து அவர்களை வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. கரங்களை உயர்த்தி தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம், ஆண்டவரே, தெய்வீக வல்லமையின் கரம் ஆண்டவரே இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி. கர்த்தரை பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் சபையில ஒவ்வொரு பிள்ளைகளும் தீமைக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. சத்துருவின் பிடியில் இருந்து கர்த்தர் விலக்கி பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.